போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் நிப்பளிக்கு ஈடில்லையே. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலும் இறைவனின் தாயும் நம் ஒவ்வொருவரின் தாயுமான அன்னை மரியாளிலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள் சொல்லி இத்தொலைக்காட்சி திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு திருப்பலி அருட்சாதன கொண்டாட்டத்திலும் இரண்டே நிகழ்வுகள் நடைபெற வேண்டும். ஒன்று, நீங்கள் ஆண்டவரை தொட வேண்டும், அல்லது ஆண்டவர் உங்களை தொட வேண்டும். Either you touch the Lord or the Lord touches you. ஆண்டவர் உங்களை தொட்டாலும் நீங்கள் ஆண்டவரை தொட்டாலும் நலம் பெறுவது நாம், வளம் பெறுவது நாம், வாழ்வு பெறுவது நாம். அந்த ஒரு அனுபவமாய் இந்த 1 மணி நேர இறை அருள் கொண்டாட்டம் நமக்கு இருக்க ஆண்டவரை பக்தியோடு கொண்டாடுவோம். இன்றைய இறை வழிபாடு, இன்றைய திருவழிபாடு இரண்டும் ஒரே ஒரு கேள்வியை மையப்படுத்தி நம்மை சிந்திக்க அழைக்கிறது. கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து அழகான ஒரு கேள்வி கேட்கிறார், சவாலான ஒரு கேள்வி கேட்கிறார், சரியான ஒரு கேள்வி கேட்கிறார். வேர் ஆர் யூ? நீ எங்கே இருக்கிறாய்? தலை தாழ்த்தி ஆண்டிடம் அருள் கேட்டு நல்லதொரு திருப்படியில் நாம் பங்கேற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான இறைவா, நன்மையானவையும் உண்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்தலால் அவற்றையே நிறைவேற்றவும் அருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீர்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3.
வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 9-15 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன, ஆண்டவரிடமே உள்ளன. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன, ஆண்டவரிடமே உள்ளன. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன, ஆண்டவரிடமே உள்ளன. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன, ஆண்டவரிடமே உள்ளன. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன, ஆண்டவரிடமே உள்ளன. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தார் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன, ஆண்டவரிடமே உள்ளன. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன, ஆண்டவரிடமே உள்ளன. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன், என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன, ஆண்டவரிடமே
ஆண்டவரிடமே உள்ளன. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன. ஆண்டவரிடமே உள்ளன. இஸ்ரேலே ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன. ஆண்டவரிடமே உள்ளன. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன. ஆண்டவரிடமே உள்ளன. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 13 முதல் மற்றும் அதிகாரம் 5 இறை வார்த்தை 1 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகிறது. எனவே நாங்கள் மனம் தளருவதில்லை. நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம்தான் நீடிக்கும். ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால்
அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். ஏனெனில் அவர் மயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். மேலும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கூறியது: சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினால் அன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வெளியே வந்து நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருப்பவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலும் இறைவனின் தாயும் நம் ஒவ்வொருவரின் தாயுமான அன்னை மரியாளிலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விக்டர் பிராங்கல் என்கின்ற உலக புகழ்பெற்ற எழுத்தாளர், லோகோ தெரப்பியினுடைய ஆசிரியர் அழகான புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார். மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் என்று அழகான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகிற ஒரு வாக்கியம் மிக அருமையான ஒரு வாக்கியம். ஒரு மனிதன் உணவின்றி இருக்கலாம், ஒரு மனிதன் நீரின்றி இருக்கலாம், ஒரு மனிதன் உடையின்றி கூட இருக்கலாம். சில சமயங்களில் மனிதர்கள் நண்பர்களின்றி இருக்கிறார்கள், உறவினர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையின் பொருள் இல்லாமல் இருக்கக்கூடாது. வாழ்க்கை பற்றிய அர்த்தத்தையும் வாழ்வு பற்றி ஒரு தெளிவும் இல்லாத வாழ்வே இல்லை என்று அழுத்தம் திருத்தமாய் ஆணித்தரமாய் அவர் சொல்லுவார். எப்பொழுது அவர் சொல்லுகிறார், நாசி சிறைச்சாலையில் சிறையில் அடைக்கப்பட்டு தீய நச்சுவாயு கசிவிலே நசுக்கப்பட்டு வாழ வழி தெரியாதா என்று திகைத்து போய் தவித்து போன தருணத்தில் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, வாழ்க்கையின் பொருளை நாம் உணர்ந்தால் வாழும் வகையறிந்து நாம் வாழ்வோம் என்று அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறார். என் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளில் ஆண்டின் 10ஆம் ஞாயிற்றுக்கிழமை அன்று திருச்சபை நம்மை அன்போடு அழைக்கிறது. அழகான ஒரு கேள்வியை ஆண்டவரின் வாயிலிருந்து நம் காதுகளில் படச் செய்து நம்மை சிந்திக்க அழைக்கிறது. ஆதாம், ஏவாள், எங்கே இருக்கிறாய்? வேர் ஆர் யூ? எவ்வளவு அழகான ஒரு கேள்வி பாருங்கள். நாம் எங்கே இருக்கிறோம் என்பதில் தான் இன்றைய மறையுரை சிந்தனையும் நம்முடைய இந்த வாரத்தினுடைய செயல்பாட்டு திட்டமும் அடங்கியிருக்கிறது என்று சொன்னால் அதில் மிகை கிடையாது. என் அருமையான சகோதர சகோதரிகளே, பல சமயங்களில் ஆண்டவர் விரும்பும் இடத்தில் நாம் இருக்கிறோமா? நாம் விரும்பும் இடத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா? இதுதான் மிக அருமையான ஒரு சிந்தனையாக இப்பொழுது மலர இருக்கிறது. பல சமயங்களில் இன்றைய வாழ்வின் மிகப்பெரிய அவலம் பற்றாக்குறை அல்ல, இல்லாமை அல்ல, அறியாமை அல்ல. மாறாக தாமஸ் மெர்டன் என்கின்ற உலக புகழ்பெற்ற டிராபிஸ்ட் மங்க் அழகாய் சொல்லுவார், The greatest challenge of the modern world is not
டிஃபிஷியன்சி, இட்ஸ் a மேட்டர் ஆஃப் எஃபிஷியன்சி அண்ட் சஃபிஷியன்சி என்று சொல்வார். இன்றைய உலகின் மிகப்பெரிய சவால், அது குருவாக இருக்கட்டும், அருட்திரு சகோதரியாக இருக்கட்டும், அருட்திரு சகோதராக இருக்கட்டும், அன்பு நிலை வாழ்வும் பொது நிலையாக இருக்கட்டும், இன்றைய உலகின் திருச்சபையின் இறை வாழ்வு வாழ துடிக்கும் ஒவ்வொருவரின் மிகப்பெரிய சவால் எஃபிஷியன்சி அண்ட் சஃபிஷியன்சி என்று சொல்வார். இந்த வார்த்தையை வாசித்த பொழுது ஒரு கணம் நான் ஆடி போனேன். ஏன் இப்படி சொல்லுகிறார் என்ற ஒரு சிந்தனை எனக்குள்ளாய் பலமாய் எழுந்தது. அவர் விளக்கி சொல்லும் போது இவ்வாறு சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, பணம் மிகுதியாக இருக்கிறது, செல்வாக்கு இன்னும் மிகுதியாக இருக்கிறது, நண்பர்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறது, திகட்டி போகும் அளவிற்கு இருக்கிறது, திறமை தேடி தேடி கற்றுக்கொள்கிறீர்கள், அறிவு படித்து படித்து பெருக்கிக் கொள்கிறீர்கள், புகழ் பேசி பேசி நடித்து நடித்து அல்லது உழைத்து உழைத்து சம்பாதிக்கிறீர்கள். எது குறையாக இருக்கிறது? பணமா? இல்லையே. புகழா? இல்லையே. நண்பர்களா? இல்லையே. எல்லாம் இருக்கிறது. பணம், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இருப்பதனால் இறைவன் எதற்கு என்ற கேள்வி நமக்குள்ளாய் வருகிறது. When everything is there, why there is God என்ற ஒரு கேள்வியை கேட்காமல் நாம் கேட்கிறோம். So the modern problem of today is not deficiency, it's a matter of efficiency and sufficiency. உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஞானம், உங்களுடைய புத்தி, உங்களுடைய செயல்பாட்டு திறன், உங்களுடைய ஒருங்கிணைக்கும் தன்மை, உங்களுடைய பணம் திரட்டும் திறமை, இவை அனைத்தும் தேர்ந்த சிறந்த அறிவியலான மனிதனால் இருப்பதனால் கடவுள் தேவைப்படாமல் போகிறார். என் அருமையானவர்களே, இன்றைய நற்செய்தியும் இன்றைய முதல் வாசகம் அழுத்தம் திருத்தமாய் சொல்கிறது. ஓ மனிதா, ஊறுகாய் இருக்க வேண்டிய இடத்தில் சோறு இருக்கிறது, சோறு இருக்க வேண்டிய இடத்தில் ஊறுகாய் இருக்கிறது. எச்சரிக்கை, செத்து போவோம். சோற்றளவிற்கு ஊறுகாயை சாப்பிட்டோம் என்றால் உடல்நலம் குன்றி உடல்நலம் கன்றி நாம் செத்து போவோம். பல்வேறு வியாதிகள், பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு தெளிவற்ற தன்மைகள் நம்மை வாட்டி வதைக்கும். உள்ளத்தில் அமைதி இருக்காது, உடலில் நலம் இருக்காது, கண்களில் தெளிவு இருக்காது, சிந்தனையில் தூய்மை இருக்காது. செத்து போவோம். வாழ்ந்தும் இறைவனில் நாம் செத்து போவோம். ஆம், இறைவன் எதற்கு என்கின்ற எகத்தால மனப்பான்மை நமக்குள்ளாய் வந்தால், இறைவனை நாம் மாற்றுப் பொருளாய் மாற்றி வைக்க நினைத்தால் வாழ்வு மாறி போகும். ஆதாமும் ஏவாளும் ஏதேனும் தோட்டத்தில் நல்வாழ்வு வாழ படைக்கப்பட்டார்கள். இந்த பக்கம் பழமரங்கள், இந்த பக்கம் காய்கறிகள், இந்த பக்கம் அருமையான நீரோடைகள், இந்த பக்கம் மலைப்பாங்கான பகுதி. ஏதேனும் தோட்டத்தில் ஏதாவது குறை இருந்ததா? எந்த குறையும் இல்லை. நிறைவு, வளமை, செழுமை, அதுதான் அவருடைய பிரச்சனையாய் மாறியது. வளமையும் செழுமையும் வாழ்வும் திறனும் அறிவும் புத்திசாலித்தனமும் எல்லாம் இருந்ததனால் இறைவன் எதற்கு என்று கேட்டு இறைவனை போல் ஏன் நாம் ஆகக்கூடாது என்ற ஒரு சிந்தனைக்குள்ளாய் அவர்கள் போனார்கள். இறைவனை போல் நாம் ஆனால், நன்மை தீமை தேர்ந்தலையும் அறிவு பெற்றால் நாம் கடவுள் தானே, நாமே தான கடவுள் நினைத்தார்கள். என்ன செய்தார்கள்? விலக்கப்பட்ட கனியை தின்றார்கள். தின்றதனால் அறிவு கண் திறக்கப்பட்டு நிர்வாண இருப்பதை உணர்ந்து புதருக்கு பின்பாய் ஒண்டிக் கொண்டார்கள். அவர்களை பார்த்தான் ஆண்டவர் கேட்டார். பாவப்பட்டு தீமையில் விழுந்து ஆண்டவருக்கு விலகி ஆண்டுமாக நிற்க தகுதியற்ற தன்மை உணர்ந்து வெட்கம் கண்களை பிடுங்கி தின்ன உடலை மறைத்து கூனி குறுகி புதரின் பின்பாக ஒளிந்து கொண்டார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? என் அருமையான சகோதர சகோதரர்களே, இதே கேள்வியும் நம்மை பார்த்து கேட்கப்படுகிறது. You are in your sufficiency, you are in efficiency, where are you? பவுலடிகளார் மிக அழகாய் சொன்னார், என் பலவீனத்தில் அவர் பலம் வெளிப்படும் என்று சொன்னார். நம்முடைய பலவீனங்களில், நம்முடைய உடைபடும் தன்மையில், நம்முடைய உடைந்த நிலையில், நொறுக்குண்ட நிலையில், தாழ்வுற்ற நிலையில் ஆண்டவரின் வல்லமை வெளிப்படும். அதுதான் நமது பலம், அதுதான் நமது வல்லமை, அதுதான் கிறிஸ்து வாழ்வின் அருட்கோட்பாடு. நாம் ஒரு உடைந்த தாழ்வுற்ற ஆண்டவரை வேண்டி விரும்பி அழைக்கின்ற ஒரு வாழ்வுக்குள்ளாய் அழைக்கப்படுகிறோம் என்பதுதான் இன்றைய நாளின் அழகான செய்தி. என் அருமையான சகோதரனே சகோதரியே, நீ எங்கே இருக்கிறாய்? லூக்கா எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் ஊதாரி மைந்தன் ஒரு நாள் வழக்கம் போல் பன்றிகளுக்கு தீனி போடும் தருணத்தில் அவன் அறிவு தெளிந்து தனக்குள்ளாய் சொல்லிக் கொண்டான், ஐயோ, நான் பன்றிகள் தின்றும் நெற்றிக்கடால் வயிற்று நிரப்ப விரும்புகிறேன். பன்றி கூட்டத்தின் மத்தியிலே, பன்றிகளின் மத்தியிலே நான் இருக்கிறேன். தீட்டுப்பட்ட உலகம், தீட்டுப்பட்ட மிருகங்கள், தீட்டுப்பட்ட உணவு, தட்டு தடுமாறு இருக்கிறதே என்று கலங்கி நின்றான்.
அறிவு தெளிந்து தான் இருக்கும் இடம் எது என்பதை உணர்ந்தான். இனி இங்கே இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்தான். எழுந்து என் தந்தையிடம் செல்வேன். அப்பா, வானகத்து எதிராகும் உனக்கு எதிராகவும் நான் குற்றம் செய்தேன். இனி உன் மகன் என்று எண்ணப்பட நான் தகுதியற்றவன். என்னை உமது கூலிக்காரர்கள் ஒருவனாய் சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்வேன் என்று சொல்லிக்கொண்டு தந்தையிடம் திரும்பி வந்தான். தான் இருக்கின்ற இடம் பன்றிகள் தின்றும் பன்றிகள் வாழும் பன்றிகளுடைய இருப்பிடத்தில் இருக்கிற என்பதை உணர்ந்தான். அங்கே இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்தான். திரும்பி வர நினைத்தான். இதுதான் விவிலியம் சொல்கிற மெட்டனோயா என்கின்ற மனமாற்றம். நாம் எங்கே இருக்கிறோமோ அது இருக்க வேண்டிய இடம் அல்ல என்பதை உணர்ந்து தந்தையிடம் திரும்பி வருகிற பின்னோக்கிய பயணம், இறைநோக்கிய பயணம், உள்நோக்கிய பயணம் தான் மெட்டனோயா மனமாற்றத்தின் வாழ்வு. நீ எங்கே இருக்கிற என்ற கேள்விக்கு விடை சொல்வதாக இருந்தால், ஆண்டிடம் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விடை உன்னிடமிருந்து வருவதாக இருந்தால், இந்த நாடின் திருவழிபாடு நமக்கு பொருளுள்ளதாய் மாறுகிறது. Let us come back to the Lord. Let us come back to the Lord wherever you are. Wherever you are, in the midst of your own pigsty, in the midst of your own uncleanness, in the midst of your own inferiority complexes, உன்னுடைய தாழ்வு மனப்பான்மை, உன்னுடைய உடைபட்ட நிலை, உன்னுடைய தோல்வி, உன்னுடைய பாவ சகதி, உன்னுடைய தூய்மையற்ற தன்மை எங்கே இருந்தாலும் let us make a return journey. ஆண்டவரை நோக்கிய ஒரு பயணத்தில் நாம் நம்மை தயார்படுத்துவோம். இல்லம் திரும்புவோம். மிக முக்கியம், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எங்கே இருக்கிறார் என்ற கேள்விக்கு நாம் விடை தேடுவோம். இரண்டாவது, அன்புக்குரியவர்களே, பல சமயங்களில் நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு சவால் நிரந்தரமில்லாத ஒன்றுக்காய் நிரந்தரமாய் உழைப்பது, நிரந்தரமற்ற ஒன்றுக்காய் நிரந்தரமாய் உழைப்பது. இன்றைய இரண்டாம் வாசகத்தின் இறுதி வசனம் ஒரு அழகான ஒரு உருவகத்தை நம் கண்பாக வைக்கிறது. இந்த உலகம் என்பது ஒரு டென்ட் ஹவுஸ், a temporary living. நிலையான வாழ்வு என்பது, நிலையான இல்லம் என்பது வான்வீட்டில் இருக்கிறது. இந்த உலகம் என்பது a tent house என்று அழகாய் பவுலிடுகிறார், குறிப்பிட்டு சொல்வார். இந்த உலகம் ஒரு கூடாரத்தின் வாழ்வு. கூடாரம் என்பது ஒரு பர்மனண்டான செட்டில்மெண்ட் அல்ல, நிறைவான நிரந்தரமான இல்லிடமோ வாழிடமோ அல்ல. மாறாக சிறிது நாள் தங்கி செல்கிற ஒரு உறைவிடம் தான் டென்ட் ஹவுஸ் என்று சொல்கிற கூடார வாழ்வு. இந்த உலகம் என்பது ஒரு கூடார வாழ்வு. வானோக்கிய பயணம் என்பது நிலையான வாழ்வுக்கான, நிலையான இல்லத்திற்கான பயணம் என்று பவுலிடுகிறார், அடிக்கோடிட்டு சொல்லி அந்த இரண்டாம் வாசகத்தை நிறைவு செய்தோம். நாம் அன்றாட வாழ்க்கையில் எது நிரந்தரம் என்று வாழ்கிறோம்? நாம் பேசுகிற பேச்சு, நாம் சம்பாதிக்க நினைக்க விளைகிற நம்முடைய செயல் திட்டங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கோட்பாடுகள், நம்முடைய நடவடிக்கைகள், ஏன் நம்முடைய பாடி லாங்குவேஜ், நம்முடைய உடல் அசைவுகள் கூட ஏதோ இந்த உலகத்தில் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பின்பும் வாழ போவதாக நினைத்துக் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தானே. செத்து போனாலும் போவேன், விட்டு கொடுக்க மாட்டேன் என்று வீம்பு பிடிக்கிற எவ்வளவு அகங்காரம் மனம் நமக்குள்ளாக, எவ்வளவு செருக்கு நமக்குள்ளாக, எவ்வளவு ஈகோ நமக்குள்ளாக. இது ஒரு டெம்பரரி ஹவுஸ், நிலையான இல்லம் இறைவனோடு இருக்கிறது தான் என்பதை உணர்ந்தோம் என்றால் நமக்குள்ளாக இருக்கிற ஈகோ தானாக செத்து போகும். நமக்குள்ளாக இருக்கிற ஆணவம் தானாய் நொறுங்கி போகும். நமக்குள்ளாக இருக்கிற செருக்கு தலைவணங்கி நிற்கும். ஏனென்றால் எது நிலையானது, எது நிலையற்றது என்பதை பற்றிய சிந்தனையை நமக்குள்ளாய் நாம் தாங்குவது கிடையாது. பிரான்சிஸ் போர்ஜோ என்கின்ற அற்புதமான இயேசு சபை குருவானோரை பற்றிய புனித செய்தி ஒன்று இருக்கிறது. அவர் வாள் எடுத்து போர் தொடுத்து போர்க்களம் கண்ட பெரிய வீரர். அவருடைய மனைவி அற்புதமான தங்க பதுமை, காண்போரை சுண்டி இழுக்கும் அழகு, எவரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய எழில்மிக்க அந்த சகோதரி பிரான்சிஸ் போர்ஜோ போர்க்களத்தில் இருக்கும்போது மரித்து போனாள். அவர் இல்லம் திரும்புவதற்கு முன்பாக 15 நாட்கள் கடந்து போய்விட்டது. 15 நாட்கள் கடைத்து போர்க்களத்திலிருந்து குதிரை ஏறி அவர் இல்லம் திரும்புகிறார். அரண்மனையின் முற்றத்திற்குள்ள நுழையும் போது இறந்த மனைவியின் உடலை, 15 நாட்களாக பாதுகாக்கப்பட்ட உடலை அவர் பார்க்கிறார். பேரிடல் பெட்டகம், அழகு பதுமை, சுண்டி இழுக்கும் வசீகரம் அத்தனையும் வாடி வதங்கி உடல் நசிந்து போய் நாற்றம் அடித்து ஈக்கள் மொய்த்து அந்த இடத்தில் நினைந்து நிற்பதை கண்டார். இதுவா என் பேரிடல் பெட்டகம், இதுவா என் எழில் கொஞ்சம் வதனம், இதுவா என்னுடைய அன்பு மனைவி என்று அவர் கலங்கி போனார். கைகளிலிருந்து போர்வாளது தானாக கீழே விழுந்தது போர்வாள் மட்டுமல்ல, அவருடைய ஆணவம், அகங்காரம், இந்த உலகம் பற்றிய நிலையான எண்ணம். வாழ்க்கையை துறந்தார், துறவட மரம் புகுந்தார், புனித வாழ்ந்தார். இன்றைக்கு பிரான்சிஸ் புனித போர்ஜியோ என்று அழைக்கப்படுகிறார். இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை என்று நினைத்தால் நம் ஆணவம், அகங்காரம், நம்முடைய கோபம், நம் வர்வம், நாம் வைக்கிற காழ்ப்புணர்வு, பகைமை உணர்வு, வெறுப்புணர்வு இவையெல்லாம் மாறி போகும். ஏதோ தவறுதலாய் ஒரு வார்த்தை சொன்னார் என்பதற்காக 5 ஆண்டுகள் படியேற மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிற நம் மனநிலைகள் மறித்து போகும். ஆம், எது நிரந்தரம், எது நிரந்தரம் அல்ல என்பதை
நாம் சிந்தித்து பார்க்க நம்முடைய மனசாட்சியை அடித்து இந்த வாசகம் அழைப்பு விடுக்கிறது. சிந்தித்து பார்ப்போம். வேர் ஆர் வி? எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்கிறோம்? யாரோடு இருக்கிறோம்? எதற்காக இருக்கிறோம்? இந்த கேள்விகளுக்கு விடை தேடும் ஒரு இனிய பயணமாய் இந்த வார திருவழிபாடு நமக்குள்ளாய் அமையட்டும். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்குள்ளாய் வாழ்கிற வாழ்வு மிகவும் மதிப்புள்ள வாழ்வு. ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்வு பொருளுள்ள வாழ்வு. When you have meaning for your life, your living is a worth living. ஆண்டவரில் பொருளுள்ள வாழும்போது நாம் மதிப்புள்ள வாழ்வு வாழ்கிறோம் என்று புனிதர்கள் சொல்லுகிறார்கள். உங்கள் வாழ்வில் பொருள் இருக்கிறதா? டயானாவை பார்த்து புனித மதர் தெரேசா அழகான ஒரு கேள்வி கேட்டார். சிரிப்பு முகமாய் அழகு பதுமையாய் வலம் வருகிற இளவரசி டயானாவை பார்த்து மதர் தெரேசா உற்று பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அம்மா, நீர் சிரிக்கிற சிரிப்பு உண்மையானது தானா என்று ஒரு கேள்வி கேட்டார். டயானா நொறுங்கி போய் கதறி அழுதார். அவர் சொன்னார், அம்மா, என்னுடைய சிரிப்பு பிளாஸ்டிக் ஸ்மைல், செயற்கை சிரிப்பு. கேமராவுக்காகவும் பத்திரிகையாளர்களுக்காகவும் பகட்டு மனிதர்கள் முன்பாகவும் நான் அழகாய் தோன்ற விரும்புவதற்காக சிரிக்கிற சிரிப்பு. மதர் தெரேசா அவரை பார்த்து சொன்னார், உன் சிரிப்பு உண்மையான சிரிப்பாய் இருக்க வேண்டும் என்றால் ஏழைகளுக்கு உதவு என்று சொன்னார். அன்று டயானா தன் அன்பு வாழ்வை துவங்கினார். அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், முடவர்கள், ஆட்டிசம் போன்ற வியாதிகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோடு நேரத்தை செலவிட்டார். எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த விடுமுறைக்கு போனாலும் இந்த பிள்ளைகளோடு அவர் நேரத்தை செலவழித்து வாழ்வை பொருளுள்ளதாய் மாற்றிக்கொண்டார். வாழ்வின் இறுதி நாளில் விபத்தில் அவர் இறக்கும் மட்டும் இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து அன்னைக்கு கைப்பட கடிதம் எழுதியிருக்கிறார். நான் வாழ்வின் பொருளை கண்டுகொண்டேன், என் சிரிப்பின் அர்த்தத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, 3 கருத்துகளோடு இந்த மறைவுரையை நான் நிறைவு செய்கிறேன். வேர் ஆர் யூ? எங்கே இருக்கிறீர்கள்? ஆண்டவரோடு இருக்கிறீர்களா? ஆசி பெற்றவர்கள், ஆண்டவர் தம் இல்லத்தில் நாம் வாழ்கிறவர்கள் பேறு பெற்றோர் என்று திருப்பாடலாசிரியர் சொல்லுகிறார். ஒருவேளை ஆண்டவர் இல்லாத வாழ்கிறீர்கள் என்று சொன்னாள், ஆண்டவர் விட்டு தனியே புறந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னாள், திரும்பி வாருங்கள், ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். நாம் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருந்தால் நமக்கு மதிப்பு, ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்வு பொருளுள்ள வாழ்வு. அந்த வாழ்வே மதிப்புமிகுந்த வாழ்வு என்பதை கண்டுகொள்வோம். நம்முடைய தாழ்மையான மனதினாலும் அன்பு உள்ளத்தாலும் மன்னிக்கின்ற மனதாலும் அடுத்தவரை மதிக்கின்ற மனதாலும் பணத்தை தவிர, புகழை தவிர மனிதரை மனிதராய் நேசிக்கின்ற நல்ல உள்ளத்தை பெறுவதாலும் நாம் பொருளுள்ள வாழ்வு வாழ நம்மால் முடியும். இந்த நாளில் ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் சந்தித்த எல்லாரையும், ஏன் விதவைகள், அனாதைகள், தொழுநோயாளர்கள், சமாரியர்கள், விபச்சார்கள் அனைவரையும் மனிதராக நீர் பார்த்தீர். கடவுளின் பிம்பமாக பார்த்தீர். மனிதரை மனிதராக பார்த்து மாண்புடன் நடக்கின்ற நல்ல வாழ்க்கை எனக்கு தாரும். அதன் வழியாய் உம்மோடு உம்மில் உமக்காய் வாழும் வாழ்வு எனக்கு தாரும் என்று வேண்டுவோம். நமக்குள்ளாக இருக்கிற ஆணவம், அகங்காரம், ஈகோ, விட்டு கொடுக்காத மனம், தித்து போனாலும் போவேன், விட்டு தரமாட்டேன் என்று பிடிக்கின்ற பிடிவாதம் அனைத்தையும் தகர்த்தெறிய திருவிருந்து ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அந்த ஆண்டவர் நன்மைத்தனத்தின் ஆண்டவர். இந்த நிலையற்ற வாழ்வை விடுத்து நிலையான வாழ்வு தருகிற நல்ல ஆண்டவர். அந்த வாழ்வுக்காய் நம்மை அவரிடம் ஒப்பு கொடுத்து வரம் கேட்டு தொடரும் திருப்பலியில் பங்கேற்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியார்
ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, புனித பவுலடிகளார் சொல்வது போல, ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவரை அறியும் பொருட்டு அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று நாமும் சொல்லி ஆண்டவரையும் ஆண்டவரை சார்ந்த வாழ்வையும் பெற்றுக்கொள்ள வரம் வேண்டி ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை அன்புள்ளத்துடன் வழிநடத்திடவும், உமது கட்டளைகளை நாளும் கடைபிடித்து ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை மக்களின் நல்வாழ்விற்காக பயன்படுத்திடவும், நாட்டின் வளர்ச்சிக்காக உழைக்கும் தாராள உள்ளத்தையும் தந்து வழிநடத்திடவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்கள் அனுதின வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் உமது விருப்பத்திற்கு ஏற்ப எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளவும், தூய ஆவியாரின் செயல்பாடுகளை உணர்ந்து வாழவும், என்றும் உமக்கு கீழ்ப்படிந்து உண்மைக்கு சான்று பகிர்ந்து வாழவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தெய்வமே இறைவா, உலகில் உள்ள அனைத்து நோயாளிகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உமது வல்லமையை நிறைவாக பெற்று நல் சுகத்துடன் வாழ்ந்திடவும், மனக்கவலையால் வருந்துவோருக்கு ஆறுதலும் சுகமும் தந்து வழிநடத்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சி கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருள்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் மற்றவர்கள் மட்டில் இரக்கம் கொண்டு வாழவும், இறை ஆட்சியின் விழுமியங்களை வாழ்வாக்கிடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா, பிள்ளைக்குரிய வாஞ்சையோடும் உரிமையோடும் திருமணம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து எங்கள் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் எழுப்பியுள்ளோம். இவற்றை தந்தைக்குரிய பாசத்தோடு எங்களுக்கு தந்திரள எங்கள் ஆண்டவரும் மூத்த சகோதரரும் ஆகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன்வந்தே பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன்வந்தே பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக.
சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக, நானே ஒரு காணிக்கை பொருளாக. உம் பீடத்தின் முன் வந்தே பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக, நானே ஒரு காணிக்கை பொருளாக. உம் பீடத்தின் முன் வந்தே பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒன்றாய் ஒரு குடும்பமாய் சேர்ந்து ஒப்புடுகிற திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, இரக்கத்தோடு எங்கள் பணியை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாய் மாறி எங்கள் அன்பை வளர்க்க உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர் நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். இந்த நாளில் நாங்கள் எங்கள் குடும்பத்தின் மரித்த அனைவரையும் நினைவு கூர்கிறோம். அனைவரையும் ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஒவ்வொரு மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கிறவர். இவரே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டு நம்மை தம்மோடு வாழ, கனிதந்து வாழ, நிலைவாழ்வு வாழ அழைப்பு விடுக்கும் அன்பு தெய்வம் இயேசு. இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்டேன், உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். எந்த நாவில் தினம் வந்திடுவார், எந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன்
அன்பில் தினம் வளர்ந்திடுவேன். உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுமே. திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றே. திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றே. மலராக மலர்ந்து வந்தேன், மனதினிலே பூசை செய்தேன். மலராக மலர்ந்து வந்தேன், மனதினிலே பூசை செய்தேன். பூசை செய்தேன், பூசை செய்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். அன்னையுடன் எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. நாம் உள்ள வந்த ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நாளுக்காக, நல்ல நேரத்திற்காக, எங்களோடு இருப்பதற்காய், நாங்கள் உம்மோடு வாழ வரம் தந்ததற்காய் நன்றி கூறுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தை முழக்கத்திலே நாங்கள் எங்கே இருக்கிறோம், யாராக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க அழைத்தீரே சுவாமி. நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை உடைய திருவிருந்தின் அருமையில் உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. இல்லம் திரும்புகிறோம், உம்மை நோக்கிய பயணத்தை நாங்கள் துவங்குகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்வு, எங்கள் செயல், எங்கள் சொல், எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் உம்மை நோக்கிய வண்ணமாய், உம்மீது என் கண்களை பதித்த வண்ணமாய் இருக்க அருள்வீராக ஆண்டவரே. உம்முடைய திருவிருந்தை உட்கொண்ட நாங்கள் உடலிலும் உள்ளத்திலும் பலம் பெறுவோமாக. உலகமெங்கும் இருக்கிற அத்தனை நோயாளிகளையும் நீ தொடுவீராக. உடைய ஆணை வாய்ந்த கரத்தினாலே ஒவ்வொரு பிள்ளையும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. கல்வாரில் சிந்திய ரத்தத்தினாலே ஒவ்வொரு பிள்ளையும் கழுவீராக. எல்லா நோய்களிலிருந்தும், வழிகளிலிருந்தும், மன குழப்பங்களிலிருந்தும், பயங்களிலிருந்தும், அச்சங்களிலிருந்தும், வீணான கவலைகளிலிருந்தும் விடுதலை தருவீராக. உடைய வல்லமையினால் உமக்காய் வாழ, உம்மோடு வாழ, உம்மில் வாழ பலம் தருவீராக ஆண்டவரே. எங்களால் இயன்ற மட்டும் மன்னித்து, எங்களால் இயன்ற மட்டும் பகிர்ந்து, எங்களால் இயன்ற மட்டும் அன்பு செய்து வாழ அருள்வீராக. இந்த நாளும், இந்த நாளின் திருவிருந்தும், இறை வார்த்தையின் முழக்கமும் எங்களை வாழ வைப்பதாக. என்றும் வாழும் அதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, நலமளிக்கும் ஒரு செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகிறோம். இதனால் நாங்கள் நேரிய வழியில் நடந்து உமது அன்பில் வாழ நீரே எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் இறை அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா.
தாயெனும் போதினிலே மனம் தானும் நை தேடுதம்மா. தாயெனும் போதினிலே மனம் தானும் நை தேடுதம்மா. ஈன்ற தாயும் போற்றும் உந்தன் பாதம் பணிந்திடுவே அம்மா. இதயம் மகிழுதம்மா. துயர்கரைகள் மறையுதம்மா. உள்ளமும் துள்ளுதம்மா. உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.